வனப்பகுதியில் மாடு மேய்ச்சலுக்கு தடை விதிக்கும் வனத்துறை மற்றும் தமிழக அரசை கண்டித்து தேனி மாவட்டம் முந்தல் அடகுபாறை பகுதியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் மலை ஏறி மாடு மேய்க்கும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வனப்பகுதியில் மாடு மேய்ச்சலுக்கு தடை விதிக்கும் வனத்துறை மற்றும் தமிழக அரசை கண்டித்து தேனி மாவட்டம் முந்தல் அடகுபாறை பகுதியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் மலை ஏறிகள் என்ன சொல்லுங்கள். வனத்துறைக்கு சொந்தமான இடத்திலே கால்நடைகளை மேய்க்கக்கூடாது. அப்படி மீறி மேய்த்தால் அந்த மாடுகளுக்கு அபராதம் விதிப்போம், மாடுகளை பறிமுதல் செய்து கொண்டு சென்று விடுவோம் என்று வனத்துறையினர் எச்சரித்து அதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முற்றிலும் மாறுபட்ட வகையிலே ஒரு போராட்டத்தை இன்று அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் வனத்துறை எந்த இடத்திலெல்லாம் மாடு மேய்க்க கூடாது என்று சொல்லுகின்றதோ அந்த இடத்தில் சென்று மாடுகளை மேய்ப்போம் என்று நூற்றுக்கணக்கான மாடுகளுடன் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மலையேறி இருக்கின்றார். குறிப்பாக அந்த அடவுப்பாறை என்று சொல்லப்படக்கூடிய மலைப்பகுதியில் சீமான் மாடுகளோடு மலை ஏறுவதை தடுப்பதற்காக வனத்துறையினர் தடுப்புகளை மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 2 ஆள் உயரத்திற்குள்ள தடுப்புகளை அமைத்திருந்தார்கள். அந்த தடுப்புகளை பிடித்துக் கொண்டு மாடுகளுடன் வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் கால்நடை வளர்ப்பவர்கள் மலை ஏறிவிடக் கூடாது என்பதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டார்கள். ஆனால் அந்த மாடுகள் தொடர்ந்து அவர்களுடன் வந்த நபர்கள் மாடுகளை மேய்ச்சலுக்காக மேலே ஏற்றி செல்வதற்கு முயற்சித்த நிலையில் தடுப்புகளை தூக்கி வீசி தற்பொழுது மாடுகளுடன் காவல்துறையினரும் வனத்துறையினரும் மாடுகளை தடுப்பதற்காக முயற்சித்த பொழுதும் மாடுகள் திமிரி வந்த வேகத்தை பார்த்தவுடன் காவல்துறையினர் அந்த தடுப்புகளை விட்டுவிட்டு அவர்கள் மாற்று இடத்திற்கு சென்று விட்டார்கள். உடனே அங்கே இருந்தவர்கள் தடுப்புகளை தூக்கி வீசிவிட்டு மாடுகளோடு மலை ஏறி இருக்கின்றார்கள். மாடுகள் தற்பொழுது அந்த அடவிப்பாறை மலையினுடைய மேல் பகுதியிலே மேய்ச்சலுக்கு சென்றிருக்கின்றது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கையில் ஒரு கம்பு எடுத்துக் கொண்டு சென்றார். மாடுகளை மேய்ப்பவர்கள் அந்த மாட்டை வழி நடத்துவதற்காக கையில் கம்பு வைத்திருப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் கம்புடன் சீமான் மேலே சென்றிருக்கின்றார். மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டிருக்கின்றார். மற்றொரு பக்கம் இந்த தரைப்பகுதியிலே, அதாவது மலையினுடைய கீழ்ப்பகுதியிலே ஏராளமான காவல்துறையினர் வனத்துறையினர் மாடுகள் தங்களுடைய கட்டுப்பாடுகளை மீறி மேலே அழைத்து செல்லப்பட்டு விட்டது என்ற ஒரு நிலையில் அவர்கள் கீழே நின்று கொண்டிருக்கின்றார்கள். சீமான் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான மாடுகளை மேலே மேய்த்துக் கொண்டிருக்கின்றார். அவரோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்கள், பல ஆண்டு காலமாக கால்நடை மேய்ச்சலை மட்டுமே தொழிலாக கொண்டவர்கள் சீமானோடு சேர்ந்து மாடு மேய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேய்ச்சலுக்கு சென்ற மாடுகள் எப்போது கீழே இறங்கி வரும் என்று காவல்துறையினர் காத்திருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான மாடுகளை அழைத்து வந்து விட்டார்கள். அந்த மாடுகள் நல்ல திமிலோடும் கொம்போடும் இருந்த நிலையில் தான் மாடுகள் திமிரி எழுந்து வரக்கூடிய வேகத்தை பார்த்தவுடன் அந்த தடுப்புகளுக்கு பின்பக்கமாக நின்ற காவல்துறையினர் வனத்துறையினர் உடனடியாக அங்கிருந்து நகர்ந்து கொண்டார்கள். அதன் பிறகு தடுப்புகள் தூக்கி வீசப்பட்டு மாடுகள் மேலே சென்றிருக்கின்றன. மாடுகள் தற்பொழுது மேய்ச்சலுக்கு சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுபோன்று தமிழகம் முழுவதும் மாடுகளை மேய்ப்பதற்கு வனத்துறையினர் தங்களுக்கு சொந்தமான இடங்களில் மாடுகள் மேய்ச்சலுக்கு சென்றால் அந்த மாடுகளை பிடித்துக் கொள்வது, அவர்களுக்கு அபராதம் விதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. விவசாயிகள் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு முதன்மையான தொழில் என்பது இந்த மேய்ச்சல் தொழில் தான். இதன் மூலமாகத்தான் அவர்கள் அன்றாடம் வருமானம் பார்க்கின்றார்கள். பால் உற்பத்தி உள்ளிட்டவையெல்லாம் இவற்றை சார்ந்துதான் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது மலைப்பகுதிகளிலே மரங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் மக்கள் கால்நடை வளர்ப்பவர்கள் மாடுகளை மேய்ப்பதால் யாருக்கு என்ன பிரச்சனை என்று கேள்வி எழுப்பி நாம் தமிழர் கட்சியினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். முந்தல் அடகுப்பாறையினுடைய மலைப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தங்களுடைய கால்நடைகளை சீமானோடு சென்று அந்த மேய்ச்சலுக்கு விடுவதற்காக வழங்கியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் நூற்றுக்கணக்கான மாடுகள், காளை மாடுகள், பசு மாடுகள் என்று 2 விதமான மாடுகளும் கூட வந்திருந்தன. பெரும்பாலும் நாட்டு மாடுகள் அதிக அளவில் இந்த வருகை தந்திருந்தன. அவற்றையும் தற்பொழுது அழைத்து சென்று மேய்ச்சலுக்கு விட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.